அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் இமானுவேல். என்னுடைய கிராமம் பொம்மையார்பாளையம். பொம்மையார்பாளையம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா பாண்டிச்சேரி, ஆரோவில் இதுக்கு நடுவில் இருக்கிற கிராமம் தான் பொம்மையார்பாளையம். பொம்மையார்பாளையம் வந்து ஒரு இயற்கை நிறைந்த ஒரு கிராமம். என்னுடைய கிராமத்தை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக நான் என்னுடைய கிராமத்தை பற்றி ஒரு பெரிய வீடியோவே. அதுக்கு முன்னாடி நான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். யூடியூப் சேனலுடைய பெயர் சமூகன், த சோஷியல் ஸ்க்ரீன் டாக். சமூகன் யூடியூப் சேனல்ல நம்மளுடைய சொசைட்டி, கல்ச்சர், மனிதர்களுடைய தினசரி வாழ்க்கையில நடக்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம சமூகன் யூடியூப் சேனல்ல பார்க்க இருக்கிறோம். சமூகன் யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா என்னுடைய மகளுடைய வீடியோவை நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். மே 1 என்னுடைய மகள் பிறந்த நாள். முன்னாடி எங்களுடைய ஃபேமிலிக்குள்ளவே நாங்கள் எங்களுடைய மகள் பிறந்த நாளை நாங்கள் கொண்டாடினோம். ரொம்ப பெருசாக இல்லை, சின்னதாக பண்ணோம். சின்னதாக இருந்தாலும் அர்த்தமுள்ள ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக இருந்துச்சு. அர்த்தமுள்ள செலிப்ரேஷன் அப்படின்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும். எங்களுடைய மகள் பேரில் ஒரு துணிப்பை கான்செப்ட் ஒன்று நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், வரினாஸ் ஈகோ பேக்ஸ் அப்படின்னு. இந்த ஈகோ பேக்ஸ் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குது. குடிக்க தண்ணீர், சாப்பிட உணவு, சுவாசிக்க காற்று. இந்த 3 விஷயம் தான் மேஜராக மனுஷன் உயிர் வாழ்றதுக்கான ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனுஷனா இயற்கைக்கு நம்ம திருப்பி எந்த ஒரு நல்லதும் நம்ம பண்ணுறது கிடையாது. அதை நம்ம யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஆனால் இயற்கை நம்மளை உயிரோட வச்சிருக்கு அப்படின்னா இயற்கைனால மட்டும்தான். ஸோ அந்த இயற்கைக்கு, சுற்றுச்சூழலுக்கு எங்களுடைய ஒரு சப்போர்ட்டா பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி துணிப்பை பயன்படுத்தணுன்ற ஒரு முதல் நகர்வு வந்து நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அது எங்களுடைய மகள் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து நாங்கள் வெளியில நிறைய மகளிர்களுக்கும் நிறைய கல்வி சார்ந்த இன்ஸ்டிடியூஷன்ஸுக்குமே ஈகோ பேக்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 100 அல்லது 200 ஈகோ பேக்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் சைட்லேருந்து போகும். இது மூலயமா இயற்கைக்கு நல்லது நடக்கும்ன்றதை நாங்கள் நம்புகிறோம். எங்களை பார்த்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்கன்றதை நாங்கள் நம்புகிறோம். ஈகோ பேக்ஸ்னுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி என்னது, இது எதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம், இதனுடைய பின்னணி என்ன, இது யாருக்கிட்ட நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம், இது மூலயமா என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்ற விஷயங்களை சமூகன் சேனலில் நிறைய வீடியோஸ் நாங்கள் போஸ்ட் பண்ணுறதா இருக்கோம். உங்களுக்கு இந்த இயற்கைக்கு உங்களால் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா வரினாஸ் ஈகோ பேக்ஸை பயன்படுத்துங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ஈகோ பேக் உங்கள் வீட்லேயும் இருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுக்கு பதிலாக வரினாஸ் ஈகோ பேக்ஸை நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் இந்த துணிப்பையை பயன்படுத்துறதுனால இயற்கைக்கு நீங்களும் ஒரு விதத்தில் வந்து நல்லது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இது போன்ற நிறைய சொசைட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கல்ச்சுரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், மனிதர்கள் அனுபவப்படுற நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நாங்கள் போட இருக்கிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவன் சமூகன்.